இப்போ இது என்னோட அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது? 65,000 எவ்வளோ இருந்துன்னு நினைக்கிறேன். 82,000. ஓகேவா? மிச்சம் ஒரு 15,000, இன்னைக்கு ஒரு 5 ரூபா 20 ரூபாய் மொத்தம் 6 நாள்ல இவ்வளவுதான் நான் எடுத்தேன். ஓகேவா? இது இந்தியன் மார்க்கெட். ஓகேவா? ஃபாரெக்ஸ் அது தனி, அது விடுங்க, நான் அதை அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இதுல வந்து என்ட்ரி நீங்க பாருங்க. இப்போ 16,000 ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணாருனாரு. ஆனா வெரி குட், சூப்பர். குவான்டிட்டி அதிகமா தில்லா இருந்திருப்பாரு, நல்லா ப்ராஃபிட் பண்ணிப்பாரு. நான் இங்க பாருங்க, இப்போ நிஃப்டி வந்து ஒண்ணுமே இல்லை, 15 பாயிண்ட் தான் எடுத்தேன். 665 இருந்து 680 இவ்வளவுதான் எடுத்தேன். ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட் கொடுத்தான். என்னோட அபிஷியல் ஒர்க்கு என்னால முடியல, நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா? 665 எவ்வளோ? 10-12க்கு என்ட்ரி, 10-29க்கு வந்துட்டேன். ஓகேவா? நல்ல பொசிஷன்ல காட்டுற பாருங்க. ஒண்ணுமே இல்லை, நிஃப்டிலே எவ்வளவு எடுத்துங்க? 1350 ரூபா தான் சார். என்ன சார் அவ்வளவு கேபிட்டல் வச்சுன்னா 1350 ரூபா? 1,00,000 1% பெரிய விஷயம் தான் என்ன கேட்டா. ஓகேவா? அது இல்லாம இப்போ க்ரூட் ஆயில் டைம் இருந்தது, க்ரூட் ஆயில் பண்ணா 3,250 ரூபா, 2 ரூபா ப்ராஃபிட் முடிஞ்சிச்சா? ஒரு நாள் 5 இல்ல 6 10 மேக்ஸிமம் வரலாம். அது மேல எனக்கு போதும். அது நான் வந்து ஃபாரெக்ஸை தனியா அது பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா நோ ரெட், நல்லா நோட் பண்ணீங்க. நோ ரெட் பண்ணா கிரீன், நோ ரெட். ரெட்னா ரொம்ப மினிமா. என்னோட ரெட் லாஸ் வந்து ஒரு 1000 ரூபாய் 1,100 ரூபாய்க்கு மேல லாஸ் இருக்காது இவ்வளவு கேபிட்டல். அந்த மாதிரி பேஷன்ஸா உங்களுக்கு பை பண்ணவோ செல் பண்ணவோ தெரிஞ்சா மட்டும் பண்ணுமே தவிர, அதர்வைஸ் வந்து சும்மா சும்மா போய் என்ட்ரி, ஒவ்வொரு கேனலுக்கும் என்ட்ரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. சார் எப்படி நீங்க மல்டிபிள் இது பாக்குறீங்க? இண்டெக்ஸும் பாக்குறீங்க, ஈக்விட்டி எப்படி நீங்க சைமல்டேனியஸா மேனேஜ் பண்றீங்க சார்? ஈக்விட்டி பாக்குறேன். ஈக்விட்டி நான் பார்க்கல. ஈக்விட்டி எங்க சார் பாத்துருக்கீங்க? ஐ மீன் அந்த இண்டெக்ஸ் ஒன்னு, பேங்க் நிஃப்டி, இன்னொன்னு வந்துட்டு அந்த ஸ்டாக் க்ரூட் ஆயில் சார். க்ரூட் ஆயில் கமாடிட்டி. கமாடிட்டி 5 மணி மேல தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நிஜமா நீங்க சொல்றது உண்மைதான். என்னால டைம் கண்டிப்பா 100% இருக்காது. எனக்கு ரொம்ப கஷ்டம். கிளாஸ் எடுக்கணும், ஆபீஸ் அட்மின் பார்க்கணும், நிறைய ஒர்க் இருக்குது. இல்ல உங்களுக்கு வரவங்களுக்கு வந்து சில பேர் பெருசா லாஸ் பண்ணிட்டு வருவாங்க, சில பேர் ரெக்கவர் பண்ண கொஞ்சம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஃபோக்கஸ்டா வந்து சொல்லி தரணும், ட்ரேட் சொல்லணும். ட்ரேட் சொல்லிட்டு நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். நான் ட்ரேட் எடுத்தேன்னா அப்ப நான் எந்த மட்டும் தான் பார்க்கணும் தவிர அவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்க மாட்டேன். அதனால அதுவும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்போ ஏர்ன் பண்ணிப்பேன், வந்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா போகணும், அந்த மாதிரி தான் பண்ணுவேன். சரியா? அதனால வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப, திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. லாஸ் பண்றது எப்படி ஈஸியோ அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப 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 ஈஸி. நீங்க கத்துக்கிட்டு தப்பா பண்ணீங்கன்னா அது தப்பா தான் போயிடும். சொல்லுங்க சார். வந்து லெவல் போடுறாருங்க, அந்த லெவல்ல வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது புரிஞ்சுக்க முடியுது. இந்த ரிஜெக்ஷன் பிளாக்குள்ள கேண்டல் உள்ள வந்துட்டு வெளியே போகுமா இல்ல அப்படியே கண்டினியூவா டவுன் இறங்குமா? அந்த ரிஜெக்ஷன் பாக்ஸோட வேலிடிட்டி என்னன்னு புரிய மாட்டேங்குது சார். எங்களுக்கு இன்னும் ரிஜெக்ஷன் பிளாக் எடுக்கல, அதனால நான் ட்ரேட் எதுவும் பண்ணல. அந்த தகவல் சொல்றேன் சார். அதனால அந்த ரிஜெக்ஷன் பாக்ஸ் தெரிஞ்சா நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு 70 to 80% சக்சஸ் ரேஷியோ சூப்பரா இருக்கும். இப்போ நான் எடுக்க போற கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி வந்தா மட்டும் பண்ணுங்க, என்ன பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கேன்ல எப்படி என்ட்ரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லோ கிரியேட் பண்ணி எப்படி மேல போவோம், ஃபர்ஸ்ட் லெவல் எப்படி டிரா பண்றது. இப்போ நீங்க லெவல் எப்படி டிரா பண்ணுவீங்க? சாதாரணமா எல்லாரும் சொல்லுங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்ணுவீங்க? ராஜேஷ் சார், ஒரே ஒரு சின்ன ஒரு இதுங்க, தப்பா எடுத்துக்க வேண்டாம். யாரோ வந்து மியூட் வந்து போடாம இருக்கிறாங்க, அதனால எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. யாரோ ஒரு லேடிஸோட வாய்ஸ் வந்துட்டே இருக்கு. யாருன்னா இருந்தா தயவு செய்து மியூட் போட்டுருங்க, இல்லைன்னா ரிமூவ் பண்ணுவேன். மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நிறைய முறை திரும்ப திரும்ப அதான் நான் சொல்றேன். இப்போ ஓகேவா சார்? இப்போ ஓகே சார். ஏன்னா நீங்க பேசும்போது, ஆமா, நீங்க பேசுறதே எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது சார். அதனால சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சார், இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டும் வந்து ஆஃப்லைன் வந்து அட்டெண்ட் பண்ணலாமா சார்? நீங்க ரெண்டுமே வரலாம் சார், ஒன்றும் தப்பு கிடையாது சார். வந்துட்டு நான் சொல்லுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சார் ஒரே ஒரு நாள்ல கமாடிட்டி லைவ் செஷன் சார், க்ரூட் வச்சுலாம் சார், அதெல்லாம் என்ன இருக்கு. தேங்க்யூ சார். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால நீங்க ட்ரா பண்ணி ஆஸ் பிகினர்ஸ் ஆகிறவங்களுக்கு மார்க்கெட்ல ஒரே பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். எப்படி வரையறாங்கன்னு தெரியல, எப்படி இது பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சிம்பிளா, இப்போ ஒரு மேக்ஸ் சொல்லி தருவாங்க, யூடியூப் எல்லாம் பாத்துறீங்க, மல்டிப்ளை பண்றது ஈஸியா பண்ணுவாங்க, சின்ன மேக்ஸ் மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளா வே சொல்லி தரேன், அதை மட்டும் பண்ணிட்டு
இதை மட்டும் நீங்க பண்ணா போது வேற எதுவுமே அவசியம் இல்லை. இப்ப அந்த இடத்துல ரிஜெக்ஷன் பாக்ஸ் பிளஸ் ஹேமர்ல ரிஜெக்ஷன் பாக்ஸ், ஸ்பின்னிங் டாப்ல ரிஜெக்ஷன் பாக்ஸ், அதை நீங்க மேட்ச் பண்ணிக்கிட்டா போகும். அதே மாதிரி மார்க்கெட் சைட்வேஸ்னா எப்படி வரும், ட்ரெண்ட்னா எப்படி வரும். உங்களுக்கு ட்ரெண்ட்னா கிளீனா நான் சொல்றேன், ட்ரெண்ட் இப்படிதான் வரும். இல்ல மார்க்கெட் ஒரு லெவல் மேல இருந்து கீழே இவ்வளவு தூரம் போயிட்டு இவ்வளவு தூரம் வரும், அதுவும் ஒரு லெவல். சைட்வேஸ்னா இப்படிதான் சைட்வேஸ். சார் அப்போ உங்க நீங்க ஸ்கிரீன் தெரியல சார். நான் இன்னும் ஸ்கிரீன்ல போகல Okay. சார், சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் வந்தா நீங்க நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது சைட்வேஸ்ன்னு. இது ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுப்பான்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாங் வாட் எவர் பை ஆர் சார் லாங். நீங்க லெசன் பண்ணும்போது யாரும் கொஸ்டின் மட்டும் ரைஸ் பண்ணாலும் சொல்லுங்க சார். முடிச்சோடனே ரைஸ் பண்ண சொல்லுங்க சார். நான் கேட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டேன். அப்ப மட்டும் நீங்க இது பண்ணுங்க. அது வரைக்கும் எதுவும் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண வேணாம். இந்த மத்தவங்க எல்லாரும் இருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த செஷன் நாளைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு மட்டும் நீங்க உடனே சார் சீக்கிரமா முடியுங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் 8:30 மணிக்கு கிளாஸ் முடிச்சிருவேன். செஷன் முடியாது. செஷன் நாளைக்கு கண்டினியூ ஆகும். சரியா? ஸ்கிரீன் எல்லாருக்கும் ஷோ ஆகுதா? தெரியும் சார். ஆகுது சார். சரி, இப்போ நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் நிஃப்டி வடவர் நிஃப்டி எது வேணா எடுத்துங்க, இல்ல ஃபின் நிஃப்டி சென்செக்ஸ் நீங்க எது வேணா எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் கேன் இப்போ நீங்க ப்ரீவியஸோட சப்போர்ட், ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட். ஓகேவா? இப்போ மார்க்கெட்டு எல்லா நேரத்துலயும் இங்க ஓப்பன் ஆகாது, இங்க ஓப்பன் ஆகாது. ஆமா தானே? இங்க ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆகி இங்க க்ளோஸ் வச்சு கீழே வராது, இல்ல சப்போர்ட்ல ஓப்பன் ஆகி இங்க இந்த மாதிரி. ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து சின்ன ஒரு கேப் அப் கேப் டவுன் இருக்கும், இல்ல அதிகமான கேப் அப் கேப் டவுன் கண்டிப்பா இருக்கும். எங்க க்ளோஸ் ஆகுதோ அங்க ஓப்பனே ஆகாது. ஏன்னா நம்ம வந்து குளோபல் இண்டெக்ஸுக்கு என்ன ஒரு லெவல் கண்டிஷன் மேல கீழே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சரியா? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க போய் சார் நேத்தோட சப்போர்ட் இந்த ரெசன், இல்ல ப்ரீவியஸ் ஒரு 10 நாள் பார்த்தேன் கரெக்டா எங்க சப்போர்ட் இங்க ரெசன், இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளா சொல்றோம், 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு 5 மினிட்ஸ் 9:15 கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க மார்க்கெட் முடிஞ்சிருக்கு கேப் டவுன்ல. இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். எப்படி 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன பண்றீங்கன்னா, இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச உடனே இங்க இருந்து ஒரு லைனை டிரா பண்ணுது. இப்ப என்ன பண்ணிருக்கு, பையிங் ப்ரெஷரோட ஒரு ஹேமர் கேண்டில் விழுந்திருக்கு. இப்ப இதே மாதிரி இந்த இடத்துல வாட் எவர் இங்க வந்து ஒரு ஹேமர் எங்கன்னா இந்த இப்போ இதெல்லாம் வந்து டேல நான் வரைஞ்சிட்டேன். அப்படியே டேல டைம் ஃப்ரேம் மாத்திங்க. 5 மினிட்ஸ்ல வரைஞ்சிட்டு டேல டைம் ஃப்ரேம் மாத்திட்டு இப்ப இந்த லெவல் லைன்ல வந்து எங்கெல்லாம் கேண்டில் கண்டிப்பா கேண்டில்ஸ் இருக்கும். இப்ப எந்த மாதிரி கேண்டில் இதே மாதிரி விக்கோட மேட்ச் ஆகணும், இல்ல பாடியோட மேட்ச் ஆகணும். ஒண்ணு இங்க பாருங்க, இப்போ இது இப்ப இங்க பாடி மேட்ச். ஓகேவா? இன்னொன்னு இப்போ இது விக்கி மேட்ச். அப்ப விக்கி இப்படி இருக்கலாம், இல்ல இப்படியே இருக்கலாம். நான் சொல்றது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. மூணுமே புரியுதா? நான் கேண்டில் வரைஞ்ச முதல்ல இதை வந்து டிரா பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். டிரா பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாடியோடய மேட்ச் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நான் விக் வரைகிறேன். எனக்கு ஆனா ஃபர்ஸ்ட் தேவை விக்கோட மேட்ச் ஆனா அந்த கேண்டை தான் நான் எடுத்துப்பேன். ஒருவேளை எந்த விக்குமே மேட்ச் ஆகும்னா நான் பாடியை கன்சிடர் பண்ணிப்பேன். ஓகே சார், அந்த ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ங்கிறீங்களா, அது வந்து ஹை லோ சொல்றீங்களா இல்லாட்டி சரி இதுவா ப்ளூ கலர்ல போட்டீங்களா? ப்ளூ கலர் இது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லோன்னு வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ சார். அப்பனா பெரிய கேண்டில். இப்போ இது வந்து பெரிய கேண்டில்லாம் வச்சுப்போம். இப்போ இது வந்து பெரிய கேண்டில். ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டீங்க. ஆனா மார்க்கெட் இங்க போறாங்க, இது இங்க ஹேமர் போடுது. ஹேமர் போட்டோம் நீங்க டேல மாத்தோன்னே இந்த இடத்துல ஹேமர் மாதிரியே ரிஜெக்ஷன். இத்தனை கேண்டில் ஆகாது, ஏதாவது ஒரு 2 கேண்டில் ஆகும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருந்தா எடுத்துக்கலாம்னு சொல்றேன். ஒண்ணு நம்மளுக்கு பாடி மேட்ச் ஆகணும், இல்ல விக்கி இந்த மாதிரி மேட்ச் ஆகும். சார் ஒரு சந்தேகம், கீழே வந்து இந்த கீழ இருந்து ஏதாச்சும் வந்து டச் பண்ணலாமா? அதுல மேல மட்டும் வரைஞ்சிருக்கீங்க, கீழ இருந்து ஏதாச்சும் ஒரு பாடியோ ஒரு வீக் அதான் கீழே ஏதோ விக்கி வந்திருக்கு, இது பாடி டச் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற எதுவும் கிடையாது. இப்ப இங்க இருந்து இப்படி வந்து இது வந்ததுன்னா இது கிடையாது. புரியுதுங்களா? பாடி
கம்ப்ளீட் பாடி மேல கேண்டில் லோ. ஆமா 5 மினிட்ஸ் கேண்டில் லோ. இதுல வந்து நீங்க பாடியில வரையக்கூடாது, கம்பல்சரி விக்ல தான் வரையணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்ல இன்னைக்கு ஃபார்ம் ஆனது. ப்ரீவியஸா இருக்குது. ஆமா லோ கேண்டில், அதான் லோல நீங்க மார்க் பண்ணா போதும். ஓகே, செல்லா இருந்தா டாப்ல வரையணும், ஹைல வரையணும். ஆமா செல்லா இருந்தா டாப்ல வரணும். ரெண்டுமே சொல்லிடுறேன். முதல்ல இதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இருந்தா, இப்போ இந்த இடத்துல வந்து கேண்டில் இருக்கு. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இப்போ இங்கிருந்து இது போயிடுச்சா, இப்போ இங்கிருந்து பை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களோட டார்கெட் எது சைட்வேஸ், எது வந்து ட்ரெண்டு, இதெல்லாம் சொல்லணும் பாருங்க. இப்போ இது வரைக்கும் தான் உங்களுக்கு நான் ரொம்ப சின்னதா வந்திருக்கேன். இப்போ டார்கெட் திரும்பவும் இங்க வந்துட்டு இதுதான் டார்கெட். ஏன்னா இந்த இடத்துல இருந்து பை ஆகி மேல போயிருக்கான், இங்க இது டார்கெட். ஒருவேளை இப்போ இதுல பை ஆயிடுச்சுன்னா இப்போ இதுதான் டார்கெட். அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் டார்கெட் கண்டிப்பா போகும். அப்போ இதுல பை ஆயிடுச்சுன்னா இதான் டார்கெட், இதுல பை ஆயிடுச்சுன்னா இதான் டார்கெட். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு டார்கெட் நார்மலா ரீச் ஆகுது. சார் மார்க்கெட் இப்போ சைட்வேஸா போகும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க பை ஆயிருக்குல்ல, இப்போ இது ஹேமர் போட்டான், இதான் ஃபர்ஸ்ட் கண்ணில் வச்சுங்க. இப்போ இதுக்கும் மேட்ச் ஆகுது இந்த பாடி. இப்ப இந்த இடம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல போகணும்னா இதுதான் சைடுவேஸ், இதுக்குள்ளதான் டிராவல் ஆகும், இதுக்கு மேல போகாது. இது வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்துருவான். டார்கெட் தான் கொடுத்துருவானே தான் சொன்னேனே தவிர ட்ரெண்ட் மார்க்கெட் இல்ல. ஞாபகம் வச்சுங்க, ட்ரெண்ட் கிடையாது. இந்த லெவல் வரைக்கும் இந்த லெவல் கன்ஃபார்ம் கொடுத்துடணும். இல்லைன்னா இது சைடுவேஸ். ஒண்ணு இந்த பாடிக்கு இல்ல இந்த மேல் பாடிக்கு, அவ்வளவுதான் கொடுப்பான். அது சைடுவேஸ் ஃபுல்லாவே அதுக்குள்ள ஏதோ வாட் எவர் மேல கீழே போயிட்டு வரும். சொன்னது புரிஞ்சுதா? சார் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது முடிச்சிட்டு சார்ட்ல தான் சார் காட்டுவேன். முதல்ல உங்களுக்கு புரியுதான்னு சொல்றேன். சார்ட்ல காட்டாம இருக்க மாட்டேன். மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க சார். சரி, ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்து சார் ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருந்துச்சுனா அதே மாதிரி நான் கிரீனுக்கு மட்டும் சொல்றேன். இப்ப நான் கிரீனுக்கு மட்டும் சொல்றேன், அப்புறம் ரெட்டுக்கும் சொல்றேன். ரெண்டுமே சொல்லிடுறேன். சொல்லி முடிச்சு நான் சார்ட்லயும் காட்டுவேன், அவசரப்படாதீங்க. உங்களுக்கு இங்க புரியணும் முதல்ல, அதுக்கப்புறம் நான் சார்ட்லயும் சொல்லுவேன். ஏன்னா இங்க புரிஞ்சதானே அங்கேயும் உங்களுக்கு புரியும். இது வந்து வெறும் ஹேமருக்கு மட்டுமா சார்? இல்ல எல்லா கேண்டிலுக்குமே. இப்ப நான் ஹேமருக்கு வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்னொன்னா இப்ப நீங்க முதல்ல இதை டிரா பண்ணீங்க. ஒரு ஹேமர் வரைஞ்சிருக்கு, விக் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி அங்க விக் ஃபார்ம் ஆயிருக்கு, இல்ல பாடி. ஓகேவா, இப்ப அப்படி இல்ல. இதை நீங்க முதல்ல எழுதிட்டீங்களா, டிரா பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஒரே ஒரு ரிப்பீட் பண்ணிருங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரிப்பீட் பண்றேன். இதெல்லாம் விட்டுருங்க, இந்த கேண்டில் எல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் 5 மினிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஹேமரோ ஸ்பின்னிங் டாப்போ விக்கோட ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த விக்ல இருந்து ஒரு டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு ஒரு லென்த்தா எடுத்து விட்டு டக்குன்னு 1 டேவா மாத்திருங்க டைம் ஃப்ரேம். இப்ப புரியுதா? என்ன பண்ணோம், 5 மினிட்ஸ் கேண்டில் டிரா பண்ணிட்டு அதை 1 டேவா டைம் ஃப்ரேமா மாத்திட்டீங்கன்னா அந்த இடத்துல 1 டேல அதே மாதிரி எந்த இடத்துல விக் வச்சு கேண்டில் மேல போயிருக்கான் அப்படின்றத அந்த கேண்டில பார்த்துட்டு அந்த கேண்டிலோட ஹையையும் பாடியையும் ரெண்டுமே மார்க் பண்ணிங்க. லோ பாடி, ஹை பாடி, அப்புறம் வந்து இது இங்க ஒரு மார்க்கு, இங்க ஒரு மார்க்கு, இங்க ஒரு, மொத்தம் இது மட்டுமே போதும் நம்மளுக்கு. புரியுதா? இப்போ இந்த என்ன சார், ஸ்டாக்ஸ்க்கும் இது அப்ளிகபிளா? ஸ்டாக்கும் எல்லாத்துக்கும் சேம் தான் சார். எந்த இண்டெக்ஸும் ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே. சார் ஒரு 2-3 கேண்டில் மேட்ச் ஆச்சுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வர கேண்டில் எடுத்துக்கலாமா சார்? ஆமா, 2-3 கேண்டில் மேட்ச் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வர கேண்டில் நீங்க எடுத்துக்கலாம். சூப்பர் சார். 2-3 கேண்டில் ஒரு லைனா, இப்ப லைனா இது மேட்ச் ஆச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் வர கேண்டில் நீங்க எடுத்துக்கலாம். அது கிரீன் ரெட்ங்கற மாதிரிலாம் இல்ல, ஏதோ ஒரு கேண்டில் கிரீன் ரெட்டா இருக்குமா இல்ல கிரீன் மட்டும் தான் இருக்குமா சார்? இங்க இருந்து விக் போட்டு கிரீனா இருக்கு, கிரீன் தான் இருக்கணும், ரெட்னா ரெட் தான் இருக்கணும். ஓகே சார். இப்ப நான் சார்ட்ல காட்டும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கிளீனா புரிஞ்சிடும். சரிங்க சார். சார் 5 மினிட்ஸ்க்கு ஹை லோ எல்லாம் டிரா பண்ணிக்கணுமா? என்ன மேடம்? 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு ஹை லோ ஹை எல்லாம் டிரா பண்ணவானா, லோ மட்டும் தான் டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை அதுக்கப்புறம் மேல போனோம்ல, அதுதான் நம்ம பையிங் ஏரியா. ஓகே சார். ஓகே சார், இது வந்து ஹேமருக்கும் ஸ்பின்னிங் டாப்புக்கு மட்டும் தானே? விக் உள்ள எல்லா கேண்டலுக்குமே. இப்போ வந்து ஒரு பெரிய கிரீன் பாடி வருது, விக் பெருசா இருந்து ஒரு கிரீன் பாடி இருந்தா ஓகே தான். ஓகே சார்.
சொல்லுங்க. கிரீன் மேட்ச் பண்ணுமா சார்? சப்போஸ் எதுவுமே மேட்ச் ஆகலன்னா என்ன பண்றது? அதையும் சொல்றேன். எதுவுமே மேட்ச் ஆகலன்னா அன்னைக்கு ட்ரேடே இல்ல. சார் அந்த டே கேண்டில் வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் சார் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஐ மீன் இல்ல நீங்க வந்து பின்னாடி போயிட்டு எது மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். முன்னாடி மேட்ச் ஆகல என்ன சார் ஒரு மாசம் கழிச்சு பின்னாடி அங்க மேட்ச் ஆகுது சார்னா அந்த கேண்டில் எடுக்கணும். அதுதான் ரியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மத்ததெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ப்ரீவியஸா என்ன நடந்திருக்குதோ அதுதான் ரியாக்ஷன். கிரீனுக்கு கிரீன் மேட்ச் பண்ணுமா சார்? ஆமா, நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் சார். சார் அந்த கேட்டுட்டே இருக்காங்க சார். சார் விக்குள்ள கேண்டலுக்கு விக்குள்ள கேண்டில் மட்டும் தான் மேட்ச் பண்ணோம்ல சார்? இல்ல பாடி உள்ள கேண்டில் மேட்ச் பண்ணலாம். இப்ப பாருங்க, இப்ப இது விக், இங்க நான் விக் வச்சிருக்கேன். இது பாடி கேண்டில் தானே? விக்கு கேண்டில் கிடைக்கலன்னா பாடி கேண்டில் மேட்ச் பண்ணிக்கலாம். எஸ், வெரி குட், சூப்பர் சார், அண்டர்ஸ்டாண்ட். இப்ப இது கிடைக்கல, இதெல்லாம் எதுவுமே இல்ல, இதுதான் இருக்குன்னா இதை மேட்ச் பண்ணிக்கலாம். விக்கு பாடி ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம விக்குக்கு பிரியாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். அது கிடைக்கலன்னா பாடி எடுத்துக்கலாம். எஸ் எஸ் எஸ். அதோட ஹைட் எந்த லெவல் மார்க் பண்ணா சார்? என்னது புரியல? அதோட ஹைட் ஈக்குவலா இருக்கணுமா சார்? கிட்டத்தட்ட அந்த மாதிரிங்களா? இல்ல லோ மட்டும் லெவல் மட்டும் ஒரே லெவல் மட்டும் தான் நீங்க மார்க் பண்றீங்க. இதோட ஹை எவ்வளவு தூரம் போதோ, இப்ப இந்த ஹை கிடையாது, இப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் இது ஹை கிடையாது. இப்ப இந்த நீங்க மார்க் பண்ற இதோட ஹை என்னவோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் நம்ம வைக்க போறோம். ஓகேயா? டுடே 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ எது ப்ரீவியஸா சப்போர்ட் பண்ணுதோ அது பிக் வச்சிருந்தாலும் சரி பாடி வச்சிருந்தாலும் சரி அதுதான் நம்மளுடைய ஹை. அதோட ஹை வந்து நம்மளோட டார்கெட். எஸ், வெரி குட் சார், சூப்பர் அண்டர்ஸ்டாண்ட். அதோட ஹை தான் நம்மளோட டார்கெட். இது டார்கெட். ஒருவேளை சைடு வேஸா இருந்தா அதோட பாடி தான் நம்மளுக்கு டார்கெட். ஓகே ஓகே சார். 5 மினிட்ஸ்ல இருந்து டேக்கு மாத்திக்கணும்ல சார், மார்க் பண்ணிட்டு? கண்டிப்பா மாத்திக்கணும் சார். நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க சார். கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார். ஒரே டவுட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டா பரவாயில்ல, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி சொல்லுங்க, கேளுங்க சார், கேளுங்க என்ன வேணும் சொல்லுங்க சார். கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க முடிச்சீங்கன்னா சார் இவங்க 1 மணி நேரம் அப்படியே கேட்பாங்க சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு அதே தான் 10 மணி நேரம் வந்தாலும் நைட் ஃபுல்லா கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ இது பையிங் கேண்டில், செல்லிங் கேண்டிலுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் டிரா பண்ணல, ஸ்ட்ரைட்டா கேண்டிலே பண்றோம். ஏன்னா நம்ம வரைய போல் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸா எதுவுமே கிடையாது. இப்போ இது ஒரு செல்லிங் கேண்டில். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் சார் இவ்வளவு பெருசா போட்டான் சார், என்ன சார் பண்றது? ஓகேவா? நீங்க எதுவுமே பண்ண வேணாம், ஒண்ணு இது மேட்ச் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றான், இப்படி போடுறான். இந்த விக்கும் கேண்டில் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த விக்கு மேட்ச். சவுண்ட் சரியா கேட்கல சார். இப்ப எல்லாரும் கேக்குதா? நல்லா கேக்குது சார். நல்லாவே கேக்குது சார். நல்லா மேட்ச் நல்லா கேக்குது சார். இப்ப இது ஒரே கேண்டில் போட்டான், ஆனா டார்கெட் ரீச் ஃபர்ஸ்ட் கேண்டில். எல்லாமே நான் சொல்றேன். டார்கெட் ரீச் ஆனா என்ன பண்ணணும், டார்கெட் ரீச் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது கிளீனா சொல்றேன். இப்ப இது ரீச், இப்ப இதுல என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் திருப்பி அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப இதுக்குள்ள வந்து 5 மினிட்ஸ் கேண்டில்ல ஏதாவது ரிஜெக்ஷன் மேல போய் ரிஜெக்ஷன் ஏதாவது போட்டானா நீங்க அகைன் செல்லுக்கு தான் போக்கஸ், புட் ஆப்ஷனுக்கு போக்கஸ் வைக்கணும். ஒரே கேண்டில்ல இந்த டார்கெட்டை இது கொடுத்துட்டான், ஓகேவா? அதனால திரும்பவும் நீங்க மேல போயிட்டு புட் ஆப்ஷனுக்கு போக்கஸ் வைக்கணும். புரியுதா? அப்ப இங்க போய் சார் நான் கால் ஆப்ஷனுக்கு போக்கஸ் வைப்பேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. சரியா? எப்படி இப்ப இதுலயே நம்ம இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில், இது டே கேண்டில். 5 மினிட்ஸே ஒரு டேவோட லெவல கொடுத்துட்டான்ற ப்ராஃபிட். இப்ப இது ஒரு 300 பாயிண்ட் வச்சுங்களேன், நிப்டியில ஒரு 300 பாயிண்ட் ஒரே கேண்டில் கொடுத்துட்டான். ஒரு நாள் ஃபுல்லா ட்ரேட் ஆகி அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். அப்போ ஒரே கேண்டில் ஒட்டு கொடுத்துறான்ல, அப்ப திரும்பவும் அகைன் மேல போயிட்டு நீங்க புட் ஆப்ஷன் தான் எடுக்கணுமே தவிர இங்க போய் கால் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. சரி, இப்ப நெக்ஸ்ட் கேண்டில் அடுத்த கேண்டில் இருக்கும்ல சார், அதோட இன்னொரு லோ இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டார்கெட் ஹிட் பண்ணிட்டான், அப்ப அடுத்த கேண்டிலோட நம்ம டார்கெட்டை பார்ப்போம்ல சார். அடுத்தது இப்படிதான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். இப்படி போவான், திருப்பி இப்படி வருவான், திருப்பி இப்படி போவான், திருப்பி இப்படி வருவான். சார் அடுத்த கேண்டில்ல ரெட் போட்டா, ஃபர்ஸ்ட் கேண்டிலே ரெட் போட்டு இவ்வளவு தூரம் டார்கெட் கொடுத்துட்டானா நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மேல போயிட்டு செல்லிங் யோசிக்கணுமே தவிர இங்க பையிங் யோசிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்ல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவோம்னா இப்படியே சைடு வச்சுட்டு முடிச்சிடும்.
ஆமா சார், இது வந்து 5 மினிட்ஸ்ங்க சார். அது டே கேண்டில்ங்க சார். அதனால நம்ம மறுபடியும் செல்லுக்கு தான் பார்க்கணும் இல்லையா சார்? ஆமா, செல்லுக்கு தான் பார்க்கணும். சார் டைம்ல ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணாலும் வெறும் புட் சைடு மட்டும் தான் ட்ரை பண்ணணும். கால் ஆமா, சைடு ட்ரை வெரி குட் பண்ணணும். சார், சூப்பர் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்றேன்னா, மார்க்கெட் ரெட்ல இருக்கு, ப்ரீவியஸா அந்த லெவலை கொடுத்துனா அகைன் பண்ற மாதிரி தான் கால் ஃபோக்கஸ் வைக்க கூடாது. ட்ரெண்ட் தயவு செய்து சொல்ற, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா பண்ணாதீங்க. இப்போ நான் இதுவே கால் எப்படி போகுன்றது அதையும் நான் சொல்றேன். ஆனாலும் பிரைஸ் ஆகுதுல்ல சார், கால் சைடு போனாலும் பெரிய லெவல்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல சார்? ஆகும் சார், நான் சொல்றேன். இப்ப இதுலயே வந்து வேற மாதிரி நான் சொல்றேன். இது இப்படி வச்சுங்க. இப்ப இங்க இருந்து ஒரு ஹேமர் போடுது, அப்படி போடுது, இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா மார்க்கெட், நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி டிரா பண்ணீங்க, நெக்ஸ்ட் நான் இதுலயே வேற சொல்றேன். இப்ப என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டு எப்படி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணா கத்துக்கிட்டீங்கன்னாவே நீங்க ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிடலாம். இப்போ நான் வரைஞ்சிட்டேன் சார் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்க இருந்து டார்கெட் கொடுத்துட்டா இப்போ மார்க்கெட் என்ன வரானா இங்க சஸ்டைன் ஆயிட்டு எங்க இதுக்குள்ளே கால் ஆப்ஷன் எடுக்க முடியல சார், புட் ஆப்ஷன் எடுக்க முடியல, ட்ரேட் ஆயிட்டு இருக்கானா. இப்ப என்ன பண்றானா, இப்ப இந்த லெவல் ஒரு பிரேக் அவுட். ஓகே, இப்ப இந்த இடத்துல ஒரு லாங் கிரீன் போடுறான்னு வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல என்ன பண்ணோம், நம்ம ரெட்டுக்கு மார்க் பண்ணோம். கரெக்டா? ஒரு ரெட்டுக்கு 5 நிமிஷம் கேண்டில்ல இங்க மார்க் பண்ணோம். இதுவும் 5 நிமிஷம் கேண்டில் தான். நம்ம மார்க் பண்ணிட்டோம். இங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்துட்டான். இதை பிரேக் அவுட் பண்ணிட்டான். இந்த வந்து சஸ்டைன் ஆன லெவல பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஓகேவா? இப்ப இங்க விட்டு போட்டுருக்கானா நீங்க உடனே என்ன பண்ணணும், சப்போர்ட்டே மாத்திடணும் அழகா. இப்ப என்ன பண்ணா இந்த சப்போர்ட், இதுதான் சப்போர்ட். புரியுதா? இப்போ கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த லெவலுக்கு இந்த கேண்டில் மேட்ச் ஆகுதா? இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்ட்னா இந்த மாதிரிதான் நீங்க எடுக்கணுமே தவிர சும்மாவே வந்து இங்க வந்துருச்சு சப்போர்ட்ல இங்க பை ஆகணும்னு எடுக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த மாதிரி சஸ்டெயின் ஆகி இந்த மாதிரி பிரேக் அவுட் ஒரு கிரீன் பாடி வச்சுட்டான். அதே இடத்துல நம்ம புது சப்போர்ட் வரைகிறோம். இந்த இடத்துல மேட்ச் ஆயிடுச்சு. மார்க்கெட் இது வரைக்கும் இருக்கு, இது வரைக்கும் கண்டிப்பா இது வரைக்கும் போவான். அப்போ இது பிரேக் அவுட், இது வரைக்கும். சார் அப்ப இந்த புது சப்போர்ட் எடுக்கிறதும் ஒன் டே கேண்டில் தானே சார்? டே கேண்டில். இது நீங்க வரையறது ஃபுல்லாவே இந்த சைடுல இருந்து ஃபுல்லா டே, இது ஃபுல்லாவே 5 மினிட்ஸ். இது அப்படியே எழுதிங்க. இது லெஃப்ட் சைடுல சார், அந்த கன்ஃபியூஷன் வராது உங்களுக்கு? என்ன கன்ஃபியூஷன் வரும்ன்றீங்க? லெஃப்ட் சைடு கால் பண்ணோம் சார், இது சொன்னதா அந்த டவுட் தான் கேட்டுட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி. எது எந்த கேண்டில்லையும் புரியாம கேட்டுட்டே இருக்காங்க சார். இது டே கேண்டில், இது 5 மினிட்ஸ் கேண்டில். இதுக்கு நம்ம லெவல் இப்போ எழுதிட்டீங்க சார். அதனால இங்க டே எழுதிட்டு இங்க 5 மினிட்ஸ் எழுதிட்டு சார். அப்படி இருந்தா நீங்க 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய அந்த மேல ரெசிஸ்டன்ட்லங்க சார் அந்த கிரீன் பிரேக் பண்ணிருக்கணும். அப்பதான் சார் நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு மாத்தி போடுவோம். இங்கயா இதுயா? ஆமாங்க சார். அப்படி இல்ல சார். இப்போ இந்த லெவல் சஸ்டைனபிள் பிரேக் அவுட் ஆனாவே லெவல் இது வந்து கேரக்டர் சேஞ்சுன்னு அர்த்தம். இது சஸ்டைனபிள் பிரேக் அவுட் ஆனாவே இது கேரக்டர் சேஞ்சு. ஏன்னா ஒரு லெவல்ல சஸ்டைன், அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி சஸ்டைன் ஆகாம ஒரு கிரீன் பாடி போட்டா அது வேலிட் கிடையாது. சஸ்டைன் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்ல இந்த கிரீன் போட்டா அதுக்கு நம்ம சப்போர்ட் வாங்கிக்கலாம். மார்க்கெட் சைடு வேஸ்டே இருக்கு ஒரு 1/2 hour மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரீன் பாடி பெருசா போடுறான்னா அந்த கிரீன் பாடிக்கு நம்ம சப்போர்ட் டிராப் பண்ணிட்டு நீங்க தாராளமா அதோட லெவல் என்னவோ ப்ரீவியஸ் என்ன இருக்கோ அது வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம் சார். சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ரெட் கேண்டில் போட்டாங்கல்ல, ரெட் கேண்டில். அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ரெட் கேண்டில் போட்டாங்கன்னா என்ன பண்றது? இதுக்கு கீழயா? ஆமா, நான் சொல்றோம். ஓகே சார். சார் இந்த மூவ்மெண்ட், இந்த ஹை வந்து அன்னைக்கே கொடுத்துருவானா? அன்னைக்கே. ஓகே சார். சார் சார் இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு சார். இப்ப டே கேண்டில் நம்ம மாத்தும் பொழுது அதே ரெட் கலர் கேண்டிலுக்கு தான் நம்ம மேட்ச் பண்ணுமா, அல்லது அதே மாதிரி இல்ல அதே மாதிரி கிரீன் கலர் கேண்டில் இருந்துச்சுன்னா பெருக்க கூடாது? இப்போ இது ஃபால் சார். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில்ல இது ஃபால். நம்ம ஃபால் கேண்டில் மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர கிரீன் கேண்டிலுக்கு யோசிக்க கூடாது. அதே ரெட்டா இருக்கும். ரெட் தானே ஃபாலா இருக்கும், கிரீனா இருந்தா பையிங் தானே காட்டணும்.
சரி இப்ப அதாவது டே கேண்டில்ல வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் கேண்டிலே மேட்ச் ஆனாலும் கூட அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். எப்ப வந்து ரெட் தான் சார் எங்க சிம்பிளா வந்து கிரீன் ரெட் கிடைக்குதோ அங்க கிரீன் சார் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன் கேண்டில்னா கீழே கோடு போடுங்க, ரெட் கேண்டில்னா மேல கோடு போடுங்க. சூப்பர் சார், அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே சார். சார் அப்ப நம்ம அந்த பிரேக் அவுட் ஆகுதுல சார் டே கேண்டில்ல, அதுலயுமே கிரீன் கேண்டிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதா சார்? இப்ப நம்ம கிரீன்ல தானே சார் இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. எங்க இதா அந்த டே கேண்டில்ல பிரேக் அவுட் இருக்குல்ல சார் இங்கயா? மேடம் இப்போ வந்து இதுக்கு இந்த கிரீன் ஆல்ரெடி இந்த கிரீன் இங்க தான் இருக்குன்னு வச்சுங்க, டேல இங்க தான் இருக்கு. இந்த ரெட்டுக்கு இந்த ரெட்டு தான் மேட்ச் பண்ணணும், இந்த கிரீனை போய் மேட்ச் பண்ண கூடாது. இப்ப இங்க போய் பையா இருக்கு, நீங்க பை பண்ண முடியும். இப்ப இது பையிங் தானே, பாடிக்கு மேட்ச் ஆகுதுல்ல. இப்ப இங்க இருந்து பை ஆகும்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது பை ஆகுதுன்னு இங்க பை பண்ணுவாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மேல போயிட்டு இப்படி சஸ்டெயின் ஆகும், திரும்பி அகைன் கீழே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கீழே உடைச்சிட்டு இந்த சஸ்டெயினை பிரேக் அவுட் ஆயிட்டு நல்லா க்ளோஸ் வைக்கும் போது நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இது. இப்போ இங்க நீங்க டிராப் பண்ணீங்கன்னா இந்த லெவலுக்கு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். சரியா? இது நிறைய பேர் பண்ற தப்பு இதான். இப்ப இங்க இருந்து கீழே வந்துட்டா ரெட்டு, இந்த கிரீன் பாடியை மேட்ச் பண்ணுவாங்க. மேட்ச் பண்ணிட்டு இங்க இருந்து பையா இருங்க, பையாவான் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சார் இன்னைக்கு நெப்டில அது மாதிரி வரலையே பண்றோம், காட்டுறோம் சார். இதுல என்ட்ரி எப்படின்னு மட்டும் சார் இந்த பாடி இல்லாட்டினா விக்கு மட்டும் இருந்துச்சுன்னா சரி. இப்ப பாருங்க, இப்ப பிரேக் அவுட் டைம் மேல போகுது, ரீடெஸ்ட் இதுதான் என்ட்ரி. இல்லன்னா அபோவ் இதுலதான் நீங்க கேண்டில்ஸ் ஃபுல்லாவே மேட்ச் பண்ணணும். அபோவ் ஓபன், அபோவ் க்ளோஸ், இல்ல வந்து ஒரு ரெட்ட வந்து கிரீன். இப்ப இங்க இருந்தும் போது இங்க கண்டிப்பா இங்க ஒரு ரெட்ட ஒரே கிரீன் க்ளோஸ் வச்சிருக்கோம் கண்டிப்பா. அப்ப அந்த ரெட்டுக்கு நீங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ ஒரு ரெட் லைன் வரைஞ்சிருக்கீங்களா, அது என்னது சார்? என்னமா கீழ ஒரு ரெட் லைன் வரைஞ்சிருக்கீங்களே, இதா? அது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட லோவா இல்ல? ஆமா, 5 மினிட்ஸோட இது ஹை வரைஞ்சிருக்கேன், இந்த ஹைய வரைஞ்சிருக்கேன். அது கரெக்ட், அது ஓகே சார், அது புரிஞ்சது. இந்த 5 இந்த டேவோட லோ இது. ஓகே, ரெண்டு ஒரே நாள்ல ஒரே கேண்டல்ல 5 மினிட்ஸ் டார்கெட் போட்டுருக்காரு சார். அது ஆல்ரெடி டார்கெட்டை ரீச் பண்ணிட்டான். வரைஞ்சிருக்காரு. அதுதான் சார் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸோட லோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல டே கேண்டிலோட லோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களா அந்த ரெட் லைன்? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹைய மார்க் பண்ணி இங்க நான் டிராப் பண்ணிட்டேன். இப்ப டார்கெட் வைக்கணும்ல நம்மளுக்கு, டார்கெட் வைக்கணும். டார்கெட் வைக்கும்போது இங்க போய் மேட்சிங் பாக்குறேன், இது மேட்ச் ஆயிடுச்சு. இதோ லோவை நான் டிராப் பண்றேன், டார்கெட்டை கொடுத்துட்டான் ஒரே கேண்டல்ல. இதுக்கப்புறம் என்ன பண்றது? ஓகே, அதனால நம்ம வந்து சைட்வேஸ் வருதா அப்படின்றத பார்க்கும்போது இங்க மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி சைட்வேஸ் ஆயிட்டு ஒரு கிரீன் கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சுன்னா அந்த கேண்டலோட லோவை நீங்க மார்க் பண்ணிட்டு ப்ரீவியஸா அதே மாதிரி வீக்கு எங்க வச்சு கிரீன் போயிருக்கானோ அதுக்கு நீங்க டார்கெட் வச்சுன்னா இது பிரேக் அவுட் மேல போயிடும். பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ சார். சரியா? இப்படிதான் ஒவ்வொரு டைமும் பிரேக் அவுட் நீங்க தெரியும். இப்பதான் சார் தெளிவா புரியுது. புரியுதா? சார்ட்ல பார்க்கலாம் சார். பார்க்கலாம் சார். என்ட்ரி 5 மினிட்ஸ், டார்கெட் டே சார். எஸ், வெரி குட் சார். இங்க புதுசா வந்து ஜூன் பேட்ச், மே பேட்ச், மேக்கு வந்து ஓரளவுக்கு புரியாம இருக்கும். நான் திரும்பவும் இந்த செஷன் எடுப்பேன். உங்களுக்கு வந்து நான் ஆப்ஷன் நிறைய கிளாஸஸ் இன்னும் நிறைய பெண்டிங் இருக்கு, இன்னும் நான் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. எடுத்த உடனே புரியும், அதுக்குள்ளே நான் இப்பவே புரியணும்னு நீங்க அவசரப்படக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரே நாள்ல எல்லா கிளாஸும் புரியாது. இங்க இருக்கிறவங்களே நிறைய நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இன்னும் புரியாம இருக்காங்க. உண்மைதான் நான் சொல்றது. நான் ஃபுல்லாவே போலாம் சார். ரெண்டுமே பார்த்தேன். நிஃப்டி சார், இது நிஃப்டி. ஓகே, இது நிஃப்டி. நிஃப்டி 6 பாருங்க சார், 6 ஜூன் பாருங்க சார். அந்த ஹேமர் கேண்டில் வந்து ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கலாம் சார். இன்னைக்கு உள்ள மேட்ச் பண்ணி காட்டுங்க. 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரெட்டை போட்டோம். ஓகே, மார்க் பண்ணிட்டுமா? சொன்னது கரெக்டா மார்க் பண்ணிடுறேன்னா ப்ரீவியஸ் எதனா மேட்ச் ஆகுதா பார்ப்போமா? இப்போ நான் 5 மினிட்ஸ்ல மார்க் பண்ணிட்டேன். டேல போயிட்டு நம்ம இதே மாதிரி ஒன்னு பிக் இல்ல பாடி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகும். கரெக்டா?
இது மேட்ச் ஆகுது கிட்டத்தட்ட. ஓகே, வேற எதுவுமே மேட்ச் ஆகல. ஓகேவா? இப்போ இந்த இந்த மாதிரி தான் சில பேர் கேட்டீங்க சார். இப்போ இங்க 2 மேட்ச் ஆகுது, இதுக்கப்புறம் மேல போகுமா? கீழே இறங்குன கேண்டில் கீழே தான் மேட்ச் பண்ணணும், மேல ஏற கேண்டில் நீங்க பார்க்க கூடாது. சரியா? அப்போ இந்த கேண்டில் மேட்ச் ஆகுதா? இந்த கேண்டிலுக்கு நான் விக்குக்கும் பாடிக்கும் ரெண்டுத்துக்கும் நான் டிரா பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டார்கெட் ரீச் ஆகிதான் பார்ப்போம். இப்போ இதுக்கு பாடிக்கு ஒரு இதுக்கு விக்குக்கு ஒன்று இப்படி டிரா பண்ணும். கரெக்டா பாடி வரைக்கும் வந்திருக்கானா? இப்ப நான் அப்படியே நேத்து டேட்டுக்கு கொஞ்சம் சார் இன்னைக்கு ஐசிஐசி பேங்க்ல சேல்ஸ் இருக்குதுங்க சார். இப்போ வந்து வந்திருக்கு, ஆனா அதுல பிரீமியம் டிகே ஆயிருக்குல்ல சார் இதுல? இதுதான் கண்டிப்பா ஆயிருக்கு சார். இதுல ஏன்னா அந்த 5 மினிட்ஸ் க்ளோஸ்ல இருந்த பிரீமியம் விட க்ளோஸ் ஆகறப்ப பிரீமியம் ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லிருக்கேன்னா, இப்போ இது கீழே இறங்கி இருக்கு, பையிங் ஃபோக்கஸ் இல்ல, செல்லிங் ஃபோக்கஸ்னா நீங்க இந்த லெவல்ல செல் பண்ணிடலாம். இத பாருங்க, இப்போ நம்ம அருண் கிளாஸ் ரிஜெக்ஷன் பாக்ஸ் நான் டிரா பண்றேன். வெரி சிம்பிள். நீங்க வந்து கரெக்டா பண்ணீங்கன்னா சிம்பிள் அவ்வளவுதான். இப்போ ரிஜெக்ஷன் பாக்ஸ் டிரா பண்றேன். இப்போ ஒண்ணு இங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். இதுக்கு முன்னாடியே ரீடெஸ்ட் ஆயிட்டு கீழே வந்துட்டோம். சரியா? ஒன்று பிரீமியம் பிரைஸ்ல இந்த லெவல்ல டச் பண்ணிருக்கலாம், இல்ல டச் பண்ணாம வந்துடலாம். இந்த இடத்துல இருந்து கீழே வந்துருக்கும், அகைன் திருப்பி கீழே, அகைன் அதுக்கப்புறம் பாருங்க லோல போட்டு கீழே இறங்கிட்டே தான் இருக்கும். சார் அப்ப ட்ரிகரே ஆகலையே. ரெட் கேண்டில் வச்சு புரியல? ட்ரிகரே ஆகல. அந்த கேண்டில் ஏன் ஸ்ப்ரிங் ஃபர்ஸ்ட் ரெட்னாலயா மேல போயிட்டு ஃபர்ஸ்ட் வர ரெட்னாலயா? இதுவா? சார் ஓபன் சார் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இது மார்க் பண்ணிக்க மாட்டீங்க, முதல்ல இதுக்கு மார்க் பண்ணிருப்பீங்க. சார் அது ப்ரீவியஸ் டே ஓபன் சார். அது நான் காலையில லெவல்ல தான் சார் மார்க். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, இதுக்கு மார்க் பண்ணீங்க கரெக்ட்டா? இதுவும் விக்கி தானே? சார் இதுக்கு மார்க் பண்ணி இங்க நீங்க செல் பண்ணிருப்பீங்க. இது வந்து மேல போயிட்டுனா உடனே நீங்க ஐயோ மேல போயிடுச்சுன்னு எக்ஸிட் பண்ணிருப்பீங்க. அப்படியும் பண்ணுவீங்க நிறைய பேர். இதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்போ வந்து ஒரு கிரீனை ஒரு ரெட் க்ளோஸ் வைக்குதோ அந்த இடம் தான் திரும்பவும் நம்ம என்ட்ரி எடுக்கணுமே தவிர அதர்வைஸ் வேற எதுவுமே எடுக்கக்கூடாது. இப்போ இங்கேருந்து மேலே போறான், இங்க எங்கேயுமே வந்து ஒரு கிரீனை ஒரு ரெட் க்ளோஸ் வைக்கலையே, இந்த இடத்துல தான் க்ளோஸ் வச்சிருக்கான். சார் அந்த விக்கு மார்க் பண்ணவே முடியாது சார். அந்த விக்குக்கு வந்து சப்போர்ட்டிங் கேண்டிலே வரலையே சார், ஆப்போனன்ட் கேண்டில்ல வந்திருக்கு. அப்ப அந்த விக்கு வேலிட் வராது. புரியல? இந்த விக்கு வந்து வேலிட் இல்லைன்றீங்களா? இந்த வீக் இல்ல சார், கீழே இப்போ இதுவா கீழே இப்போ முன்னாடி மார்க் பண்ணி அந்த வீக்கு அது பாடியை விட ரொம்ப சின்னதாவும் இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டிங் கேண்டிலும் இல்ல சார். ஒரு செல்லர் சில பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா இப்படி பண்ணுவாங்க. அது பாருங்க, இந்த வீக்கு பண்ணுவாங்க சில பேர். இந்த வீக்கு பண்ணி இப்படி மேல வச்சோன்னே இங்க போய் பை பண்ணுவாங்க, திரும்பி இங்க ரீடெஸ்ட்ல போய் பண்ணுவாங்க, இது கீழே இறங்கிடும். ஓகே ஓகே ஓகே. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரே விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஒரு ட்ரெண்டு கூட டிராவல் பண்றோம்னா, அதாவது பையிங் ஃபோக்கஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெட்ட ஒரு கிரீன் க்ளோஸ் வைக்கணும் பையிங்க்கு. செல்லிங் ஃபோக்கஸ் வைக்கணும்னா ஒரு கிரீனை ஒரு ரெட் க்ளோஸ் வைக்கணும். அப்பதான் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல எங்கேயுமே வந்து நம்மளுக்கு க்ளோசிங்னா ஃபுல் க்ளோசிங், நாட் பாடி. அதே ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த கிரீனை இந்த ரெட் வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் வைக்கல, இந்த இடத்துல இந்த கிரீன் இந்த ரெட் ஃபுல்லா க்ளோஸ் வச்சிருக்கான். இப்ப இதுதான் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுவாங்க. சார் இன்னைக்கு ட்ரேட் எடுத்துட்டு சார் ஒரே டவுட் சார். சார் வின் பண்ணும்போது விக்னஸ் சேர்த்து வின் பண்ணனுமா சார்? கண்டிப்பா. ஓகே சார், थैंक यू சார். ராஜி சார் ஒன் மோர் பாயிண்ட் தேர். இதே சார்ட்ல ஒரு கேண்டில் அந்த மாதிரி இருக்குல சார், ஒரு கிரீனை வந்து ரெட் க்ளோஸ் வைக்கிறது. டிராயிங்ல கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். க்ளோஸ் வைக்கிறது மட்டும் சேனல்ல வந்துட்டமா ஒண்ணுமே இல்லை, சும்மா பாக்ஸே போட்டு வைக்கிறேன். இப்போ இந்த கேன் ஃபுல் பாக்ஸ் போட்டேன். இப்போ இந்த கிரீன் அந்த ரெட் க்ளோஸ் வச்சிருக்கா ராஜி சார். ஸோ அந்த 3 கேண்டில் 3 கேண்டில் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஈவினிங் ஸ்டார். அது ஸோ அதோட மிடில் கேண்டிலோட விக்கை தான் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க. எஸ், அது தெரிஞ்சவங்க கரெக்டாக போனாங்க. சில பேர் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்கெல்லாம் இது மேலே ட்ராப் பண்ணி வரலையேன்னு ட்ராப் பண்ணி, நான்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தான் ட்ராப் பண்ணுவேன். இந்த மாதிரி ட்ராப் பண்ணி இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுப்பேன், இந்த இடத்துல கரெக்டாக ரீடெஸ்ட் ஆகி கீழே வந்தப்ப அகைன் நீங்க அப்படியே வலிச்சு விட்டாலும் திருப்பி அகைன் ரீடெஸ்ட் தெரியுதா? இங்க
சார் இந்த பாக்ஸ் எப்படி சார் போடுங்க கொஞ்சம் ப்ளீஸ் அந்த கேண்டில் ஃபுல்லா டிராப் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் சிம்பிள். எந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதோ அந்த கேண்டில் ஃபுல்லா டிராப் பண்ணிட்டேன். ஓ அந்த ரெண்டாவது ஆமா, ஹேமர் போட்டுருக்கா அது கிரீன் இப்போ கேண்டில். சார் இந்த கிரீனை வந்து இந்த ரெட் க்ளோஸ் வச்சிருக்கா, இந்த கிரீனை அந்த கிரீன் ஃபுல்லாவே அப்படியே பாக்ஸ் போட்டுருவேன். சார் இப்போ நார்மலா ரிஜெக்ஷன் பிளாக் மார்க் பண்றப்ப மேல விக் மட்டும் மார்க் பண்றோம். ஆனா இதுல வந்து வின் பண்ண கேண்டிலுக்கு ஒரு ப்ரீவியஸ் கேண்டோட விக் ஃபுல்லா மார்க் பண்றோம். எது பெஸ்ட்டுங்க? அதாவது கேண்டில் சைஸ்னு ஒண்ணுங்க சார். விக் ரொம்ப பெருசா இருந்தா விக்கை மார்க் பண்ணுங்க, விக் ரொம்ப சின்னதா இருந்து கேண்டில் க்ளோஸ் வச்சா கேண்டில் மார்க் பண்ணுங்க. ஸோ இது நான் இன்னைக்கு கீழே இந்த கிரீன் கேண்டிலோட கேண்டில் கிரீன் மார்க் கேண்டில் விக்கு பண்ணிருக்கீங்களா? போட்டேன் சார். இந்த கிரீனுக்கு ஒரு இந்த பையிங் ப்ரெஷர் அடிச்சு ஒரு கிரீன் வந்திருக்காங்க சார். கரெக்டா அந்த இடத்துல வந்த உடனே என்ட்ரி கொடுத்தேன் சார். ஸோ சென்செக்ஸ்ல ஆமா, இந்த இடத்துல ஆக்சுவலா என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா இந்த சென்டர் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் 55 ரூபா இருந்த பிரீமியம் அப்படியே 110 ரூபா. நான் ஹேவ் நோ டைம், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப லாங்கா போன மழை வேற பெய்யுது. நீ க்ளோஸ் பண்ண இந்த செஷன் நாளைக்கு கண்டினியூ பண்றேன். சார் இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வந்து என்ட்ரி லெவல் மார்க் பண்ணிட்டோம் அண்ட் டார்கெட் லெவல் வந்து டே சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம். ஸோ ஹோல் டே வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. எவ்ரி செல்லிங் என்ட்ரி எடுத்துக்கிறணும். என்னங்க சார்? ஆமா, கண்டிப்பா சார். ஏன்னா ஹோல் டே வெயிட் பண்ணா பிரீமியம் டிகே ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ப்ராப்பர் செல் என்ட்ரி எடுத்து டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். சார் இப்போ அந்த 1 மணிக்கு நீங்க கர்சர் வச்சிருக்கீங்கல்ல சார், 1 o'clock கேண்டில்ல கர்சர் வச்சிருக்கீங்கல்ல இப்போ? சார் உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க சார், நாளைக்கு பாத்துக்கலாம். அதான் நாளைக்கு வந்து நான் கொஞ்சம் பிஃபோரா ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரா வரேன். நாளைக்கு வந்து திரும்ப சார் இன்னும் 1 hour 1.5 hours நாளைக்கு எடுக்கிறத ஃபுல்லா சூப்பரா கிளீனா சொல்லி தரேன். நீங்க அந்த மாதிரி பண்ணா மட்டும் போதும் சார். இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், இதை மட்டும் வச்சு பண்ணிடாதீங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லாவே சொல்லிடுறேன், நாளையில இருந்து எடுங்க ட்ரேட். ஓகே, thank you sir. Good to make. Thank you sir. Okay sir. Thank you sir. Thank you, sir.